Hi students, today maths class. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆல்ரெடி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படி ஆர்கன் டயக்ராமில் ட்ரா பண்ணுறது, ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா given the complex number z is equal to 3 plus 2i, present the complex numbers z, iz and z plus iz in one organ diagram. இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து ஒரு ஆர்கன் டயக்ராமில் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து பாயிண்ட்டாக டினோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் ஸோ தட் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் த வெர்டிசஸ் ஆஃப் என் ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறோம். அதாவது நம்ம அந்த ஆர்கன் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுற அந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னால் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள், தேர்ட் ஒன் ஸ்கேலான் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஐசோலஸ் ட்ரையாங்கிளுக்கான மீனிங் என்னது அப்படின்னா 2 சைட்ஸ், ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும், அதில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அப்போ 2 சைட்ஸ் ஈக்குவல்னு காமிக்கணும். ப்ளஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் பித்தாகரஸ் தியரத்தை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் z is equal to 3 plus 2i. இதனுடைய பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து டினோட் பண்ணிங்க அப்படின்னா 3,2 நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இஜெட்டு, அடுத்தது ஐஇஜெட். ஐஇஜெட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 3 + 2i. தென் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3i + 2i ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் 3i + 2 × -1. அப்போ தேர்ஃபோர் -2 + 3i. இது எப்படி எழுதலாம், -2, 3. தென் பார்த்திங்க அப்படின்னா இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட். இதோட வேல்யூ 3 + 2i. ஐஇஜெட்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா -2 + 3i. சரிங்களா? அப்போ இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் ஈக்குவல் டு 3 - 2 1. தென் 2i + 3i வந்து பார்த்திங்கன்னா 5i. இதனுடைய பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1,5. இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்டாக கூட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபிசின்னு முதல்ல வந்து அந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3,2, 3க்கு நேராக 2. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா -2,3, -2,3. தென் 1,5, 1,5, 1க்கு நேராக 5. ரஃபாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அண்டு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணும். வேணால் ஏபிசி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இதை ஐசோலஸ் ட்ரையாங்கிள் டயக்ராமில் எப்படி நம்ம டினோட் பண்ணுறது அப்படின்னா இந்த வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஃபார்ம் ஆகுது காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதிலேருந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம ஏற்கனவே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆர்கன் டயக்ராமில் போடும்போது ஆரிஜினிலிருந்து டாட் வச்சுக்குவோம் அதனுடைய டிஸ்டன்ஸு. இதனுடைய இது பார்த்தோன்னா இஜெட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட்டு, இது வந்து ஐஇஜெட். சரிங்களா? இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணணும். இப்போ லெட் ஏ, பி அண்ட் சி பி. ஏ வந்து இஜெட்டு, ஏ வந்து இஜெட்டு, தென் பி வந்து இஜெட் ப்ளஸ் ஐ, தென் சி வந்து ஐஇஜெட். சரிங்களா? தென் ஏபி இதனுடைய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபிங்கிறது என்னது அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் இஜெட்1 - இஜெட்2 ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு ஏலேருந்து பிக்கு போட்டோம்னா நமக்கு இஜெட்2, அதாவது பி - ஏ, அதாவது இங்கே கூட நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம். இஜெட்1, இஜெட்2, இஜெட்3ன்னு கூட டினோட் பண்ணிக்கலாம். அல்லது டேரெக்டாகவும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லெட் இது வந்து பார்த்தீங்கன்னா இஜெட்1, தென் இது வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட்1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இஜெட்2ன்னு வச்சுக்கலாம். நாங்கள் ஏபிசின்னு எடுத்துருக்கோம். இதை இஜெட்2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இஜெட்3ன்னு வச்சுக்கோங்க.
நமக்கு டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ Z1 Z2க்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா Z2 மைனஸ் Z1. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்னன்னு டினோட் பண்ணியிருக்கோம், Z1ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், இதை Z2ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், இதை Z3ன்னு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஏபி வேணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர். சரிங்களா? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதனுடைய வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸ்கொயர் வந்து நம்ம எதுக்காக ஸ்கொயர் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 மைனஸ் Z1. அப்போ தேர்ஃபோர் த மாடுலஸ் Z2ஓட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா Z ப்ளஸ் IZ மைனஸ் Z. சரிங்களா? இப்போ ப்ளஸ் Z மைனஸ் Z கேன்சல். அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் IZ வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், IZ மைனஸ் 2, அதாவது மாடுலஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 3i. சரிங்களா? மாடுலஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது என்னதுங்க, மாடுலஸ் ஆஃப் Z நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 தென் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஓகே, இப்போ ஏபி ஈக்குவல் டு ரூட் 13. சரியா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து பிசி தென் சிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பிசி ஈக்குவல் டு பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பியிலிருந்து சி, அப்போ Z2 மைனஸ் Z3. Z2 மைனஸ் Z3 BC ஈக்குவல் டு சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா Z3, பிங்கிறது வந்து Z2. அப்போ தேர்ஃபோர் இதனோட டிஸ்டன்ஸு த மாடுலஸ் Z3 மைனஸ் Z2. ஆல்ரெடி நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள் கிளியராக. இப்போ BC இஸ் ஈக்குவல் டு Z3ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா IZ மைனஸ் Z2ஓட வேல்யூ Z ப்ளஸ் IZ. தென் BC இஸ் ஈக்குவல் டு IZ மைனஸ் உள்ள போச்சு அப்படின்னா மைனஸ் Z மைனஸ் IZ ப்ளஸ் IZ மைனஸ் IZ கேன்சல் ஆயிரும். அப்போ BC இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் Z. தென் மாடுலஸ் மைனஸ் Zங்கிறது நமக்கு வந்து மாடுலஸ் Z தான். அப்போ தேர்ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2i. அப்போ தேர்ஃபோர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 4, அப்போ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. இது பிசியோட வேல்யூ. சரிங்களா? தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சிஏ. சிஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏங்கிறது ரிவேர்ஸில் தான் பண்ணுவோம், ஏங்கிறது வந்து Z1 தென் மைனஸ் Z3. இப்போ தேர்ஃபோர் சிஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1ஓட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா Z தென் மைனஸ் Z3ஓட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் Z3 வந்து IZ. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்போ வந்து வேல்யூஸ் எழுதிக்கலாம். Z மைனஸ் IZ, முதல்ல Z எழுதிக்கலாம். Z வேல்யூ 3 ப்ளஸ் 2i ஆல்ரெடி தெரியும். தென் IZ வந்து வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 2 ப்ளஸ் 3i, இது ரெண்டும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ தேர்ஃபோர் 3 ப்ளஸ் 2i இது உள்ளே போச்சு அப்படின்னா ப்ளஸ் 2 மைனஸ் 3i. தென் 3 ப்ளஸ் 2 5 மைனஸ் i. அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் 25 ப்ளஸ் 1. அப்போ தேர்ஃபோர் ரூட் ஆஃப் 26. இது வந்து சியோட வேல்யூ. சிஏ ஐயோட வேல்யூ மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இப்போ ப்ளஸ் 1. இப்போ 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எழுதுகிறேன் பாருங்கள். ஏபிசி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரூட் 13, பிசி ஈக்குவல் டு ரூட் 13, தென் சிஏ ஈக்குவல் டு ரூட் 26. டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோலேஷன் ட்ரையாங்கிள். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி. தேர்ஃபோர் ABC is a isosceles
ஐசோலஸ் ட்ரையாங்கிள். தென் இது வந்து ரைட் ஆங்கிளான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் என்னது அப்படின்னா CA ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். அதாவது the square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides. So therefore root 26 whole square equal to root 13 whole square plus root 13 whole square. Therefore 26 is equal to 13 plus 13. So therefore this triangle is an isosceles right angle. This answer. Triangle. Okay. This triangle is a isosceles right angled triangle. Right angle triangle. சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அவன் என்ன ஃபார்மேட்டில் பாயிண்ட்ஸாக டினோட் பண்ண சொன்னான்னா இஜெட் ஐஇஜெட் இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இஜெட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தென் ஐஇஜெட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தென் இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு ஆர்கன் டயக்ராம் ட்ரா பண்ணோம், தென் ஏபிசி டினோட் பண்ணணும், தென் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படின்னா தான் ட்ரையாங்கிளோட சைடோட லென்த்து நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணோன்னா ட்ரையாங்கிளோட வெர்டிசஸை ஏபிசி டினோட் பண்ணிவிட்டு ஏபியோட டிஸ்டன்ஸு பிசியோட டிஸ்டன்ஸு சியோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அண்டு பித்தாகரஸ் தியரத்தை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால இது ஐசோலஸ் அண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.